நெல்லை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், எந்தெந்த பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? கார்த்திகை, நாம் நிற்கக்கூடியது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பாபநாசம் மலைப்பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய டானா என்ற கிராமம். இந்த டானா என்ற கிராமத்தில் தான் இந்த சிறுத்தை நடமாட்டம் இருந்துள்ளது. அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குடும்பத்தோடு, அதாவது இரண்டு குட்டிகளோடு ஒரு சிறுத்தை இந்த மலையில் நடமாடியதாகவும், தற்பொழுது அந்த பகுதியில் உள்ள ஆடுகள் மற்றும் நாய்களை வேட்டையாடி சென்று விடுவதாகவும் தொடர்ந்து இந்த மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடமும் அதே போல வனத்துறையிடமும் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு அதே போல இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த நடராஜன் என்பவரது வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டை வேட்டையாட வந்துள்ளது. அதை தூக்கி சென்றும் போது அந்த குடும்பத்தினரும் அருகில் உள்ள மற்ற மக்களும் சேர்ந்து குரல் கொடுத்ததன் காரணமாக அந்த சிறுத்தை அந்த ஆட்டை விட்டு சென்றதாக கூறுகின்றனர். அது வேட்டையாடி, அதாவது அந்த ஆட்டை கடித்ததற்கான தடயங்கள் இருக்கின்றன. தற்பொழுது அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் எடுத்த புகாரை தொடர்ந்து வனத்துறையினர் தற்போது தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். தற்போது நாம் பார்க்கலாம், இந்த மேற்கு தொடர்ச்சி அருகே உள்ள இந்த மலை குன்று பகுதிகளில் எல்லாம் அவர்கள் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட அந்த வனத்துறை ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் இந்த தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று இரவு 2:30 மணி வரை தேடிய அவர்கள் பிறகு இன்று தொடர் மழை காரணமாக தேடுதல் வேட்டை நிறுத்தப்பட்டு இன்று காலையில் 6 மணி முதல் இந்த தேடுதல் வேட்டை ஈடுபட்டுள்ளனர். அருகில் இருக்கும் ஏற்கனவே ஒரு மலையில் மற்றொரு குழுவினர் தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. இந்த தேடுதல் வேட்டையின் போது, அதாவது அந்த சிறுத்தை புலியின் பாதங்கள் பதிந்துள்ள அந்த பக்மார்க் என சொல்லக்கூடிய அந்த பாதங்களை வைத்துதான் அந்த சிறுத்தை நடமாட்டம், அதன் இனம் என்பது குறித்து தெரிய வரும். எனவே அந்த பக்மார்க்கை சேகரிப்பதற்கான ஆய்வுகளோடு அந்த ஆய்வுக்கான அந்த வீரர்கள், அந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வேட்டத்திருப்பு ஊழியர்கள் சென்று வருகின்றனர். இந்த கிடைக்கப்பெறக்கூடிய அந்த பக்மார்க்கை கொண்டு அந்த சிறுத்தை ஏற்கனவே வந்த சிறுத்தையா அல்லது புதிதாக வந்துள்ளதா என்பது குறித்து தகவல்கள் தெரிய வரும் என்று தெரிவித்துள்ளனர். கார்த்திகேயன், நாகராஜன், இது இந்த முறை மட்டுமே நடக்கிறதா இல்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது? கண்டிப்பா கார்த்திகேயன், இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த, அதாவது இந்த பகுதியை சேர்ந்த நடராஜன் இருக்கு, அவரிடம் இது குறித்து பேசலாம். சொல்லுங்க சார், இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கா இல்லை இப்ப நடந்திருக்கா? நேற்று நைட்ல 9 மணி, இப்போ 40 வருஷமா நான் இருக்கேன். இந்த 40 வருஷத்துல இதெல்லாம் மாதிரி இந்த ஒரு வருஷ காலமா இந்த ஏரியா புறாமே கலக்கிட்டு நேற்று 9 மணி நைட்ல இவ்வளவும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. திறனையில் நடந்ததை தான் தூக்கிட்டு போச்சுது. எல்லாரும் நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கு. ஏன்னா இந்த நிலைமையில இதை கூண்டு வச்சு பிடிச்சி இதை அப்புறப்படுத்தினா நல்லா இருக்கும். அடுத்து அதே போல இந்த பகுதி சேர்ந்த மற்றொரு மரிய ஆரோக்கியம் இருக்கு, அவரிடம் கேட்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க வீட்டில் என்ன மாதிரியான வேட்டை நடந்தது? நாய் நாங்கள் அட்டைப்பட்டியில் போட்டு அடைச்சி வச்சிருந்தோம். அடைச்சிட்டு பக்கத்தில் ஒரு செவுத்தோட தான் பக்கத்தில் நாங்கள் படுத்திருந்தோம். வந்து சட்டார்னு அடித்து நாயை தூக்கவும் கதவு திறக்கமுன்னு தூக்கிக்கிட்டு ஓடிட்டு நாங்கள் பின்னாலேயே ஓடணும். எங்களால் பாறை மேலே ஓட முடியல. எங்களை அது தூக்கிட்டு போயிருச்சு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு பக்கத்தில் லைட்டும் வேணும். சுபா, நீங்க சொல்லுங்க, என்ன தீர்வு இந்த இதுக்கு சிறுத்தை நடமாட்டம் குறித்து என்ன தீர்வு இருக்கணும், மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்களும் இந்த ஒரு வருஷமா சிறுத்தை ரொம்ப நடமாட்டம் இருக்கு, ரொம்ப பயந்துட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பயத்துல உடம்பு சரியில்லாம வந்துருது அடிக்கடி. அதனால இந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கு வழி பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். 1 இல்ல 3 சிறுத்தை இருக்கு. 3 சிறுத்தையும் கொஞ்சம் பிடிச்சு கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். கார்த்திகை, நீங்க கேட்டிருப்பீங்க, அது இந்த பகுதியில் மட்டும் சுமார் 3 சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாக கடந்த சில நாட்களாக பார்த்தா இந்த மக்களும் பொதுமக்களும் சரி, அதே போல இரவு நேரத்தில், அதாவது அதிகாலை நேரத்தில் பணிக்கு வரக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களும் பார்த்ததாக அரசு பணிமனை போக்குவரத்து ஊழியர்களும் நம்மிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்தினர், மாவட்ட ஆட்சியர் கருணாகரனிடம் கேட்டதற்கு அவர் கூறியது, வனத்துறை அதிகாரியிடம் இது குறித்து பேசியுள்ளேன், எனவே அவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர், விரைவில் அதற்கான ஒரு தக்க தீர்வு எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கார்த்திகேயன், நாகராஜன், அங்கு 40 வருடமா வசிக்கக்கூடிய நபர் கடந்த 1 வருடமாக தான் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக சொல்றாங்க. இதற்கான காரணங்களாக வன ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க? என்ன காரணத்தினால சிறுத்தை காட்டுக்குள் இருந்து இந்த 1 வருட காலத்துக்கு இடைவெளிக்குள்ள ஊருக்குள்ள வருவதற்கான காரணமாக பார்க்கப்படுது? கண்டிப்பா இது குறித்து அந்த வேட்டை தடுப்பு காவலர்களிடம், அதே போல வனத்துறை ஊழியரிடம், வனத்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். ஒவ்வொரு அதிகாரியும் கூறும் பொழுது, அதாவது இந்த காட்டின் தற்பொழுது கடந்த சில வருடங்களாகவே உள்ளே சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே அதன் காரணமாக காட்டின் பரப்பளவு விரிவடைந்துள்ளது. அதன் வாழ்வாதாரத்துக்கான தேடல் என்பது, அதன் நீளம் என்பது அதிகரித்துள்ளது. எனவே நகர்ப்பகுதி வரைக்கும் அந்த விரிவடைந்துள்ளதால் அதற்கு அந்த கிராமங்கள் வரை அது வரக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. அது மட்டுமில்லாது உள்ளுக்குள் அந்த காட்டு பகுதிக்குள், வனப்பகுதிக்குள் அதற்கான போதிய உணவுகள் கிடைக்காததால் தான் இந்த அடுத்த பகுதியான கிராமங்கள், அதாவது மலையடி வாரத்தை ஒட்டியுள்ள கிராமங்கள், நகர்ப்புற பகுதிகளில் இந்த ஆடுகளையும் நாய்களையும் தேடி வருகிறது என்று கூறுகின்றனர். எனவே இந்த வேட்டை தடுப்பு சம்பவத்தை தடுப்பதற்கு அந்த சிறுத்தைகள் இயல்பாக, அதாவது கடந்த சில மாதங்கள் முன்புதான்
நெல்லை மாநகர பகுதிக்குள் கூட ஒரு சிறுத்தை வந்தது. அது தேடுதல் வேட்டையில் பின்னர் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டு பின்னர் வனத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்ட வனத்துறையினர் அந்த கூண்டை கொண்டு போய் இந்த பொதிகை அடிவாரத்தில் கொண்டு விட்டு வந்தனர். எனவே இங்கு மாநகரம் பகுதி மட்டுமில்லாது இந்த மாவட்ட பகுதிகளிலும் இந்த சிறுத்தை நடமாட்டம் என்பது தற்பொழுது அதிகரித்து வருகிறது. அதுவும் கடந்த ஒரு வருடமாகத்தான் இந்த அதிகரிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நடராஜன் கேட்கலாம், சொல்லுங்க, எதற்காக இந்த வருடம் மட்டும் இந்த அதிகமாக சிறுத்தை நடமாட்டம்? இந்த புலி எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல சார். இதுவரை நான் 40 வருஷமா இருந்திருக்கேன். ஏன்னா வீட்டில் கதவு இல்லாமலும் இருந்திருக்கேன் 10 வருஷம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் அந்த ஒரு வருஷ காலமாக இது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது யாருக்குமே தெரியலை. அந்த அளவுக்குள்ள தான் இந்த புலி நடமாட்டம் இருக்குது. ஆனால் நேற்று நடந்ததில்ல. இதில் ஒரு வனத்துறை அதிகாரிகளுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? வனத்துறை அதிகாரிகள்லாம் இது அங்கே நிறைய கிடக்கு, அதனால் இறம் இல்லாமல் இங்கே வருது அப்படிங்காங்க. இது வழிப்பாதை அப்படிங்காங்க. வழிப்பாதைக்கு உள்ள சான்ஸே கிடையாது என்கிட்ட கேட்டால். ஆனால் அங்கே உள்ளது இங்கே வருமானா வரதுக்கு சந்தேகம் இல்லை. இது 40 வருஷமாக வரல. ஆனால் இப்போதைக்கு வருதுன்னு சொன்னால் இந்த புலியை தனியாக தான் கிடக்கும்னு என்னுடைய தோணணும். ஆனால் இதை கூண்டு வச்சு பிடிச்சி கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். கார்த்திகேயன், அதாவது கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக வசிக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான போதிய மின்சார வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு சொல்லியுள்ளனர். அதே போல மின் விளக்குகள் இல்லாத இந்த நேரத்திலும் அதிகமான வீடுகளில் இந்த ஆடு வளர்ப்பு என்பது உள்ளது. ஆனால் ஏனென்றால் மலைப்பாங்கான பகுதி என்பதால் இந்த ஆடு வளர்ப்பு ஒவ்வொரு வீட்டிலும் இயல்பாக இருக்கிறது. இந்த ஆடுகளை பாதுகாப்பது என்பது இதுவரைக்கும் மிகப்பெரிய காரணமாக இல்லை. ஆனால் தற்பொழுது இந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் கண்டிப்பாக இந்த ஆடுகளை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு சிலர் இந்த ஆடுகளை விற்பதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர். கார்த்திகேயன்.